ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிரான்ச். அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிற பிரான்ச்சில் கெமிக்கல் கைனட்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெமிக்கல் கைனட்டிக்ஸ்லேருந்து நீட்லேயும் சரி, ஐஐடி ஜேஇலையும் சரி உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமேட்டிக் தான், மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே அப்ளை ஆகுது. such as exponential, logarithmic, பவர், ஆன்டி லாகரிதம் எல்லாமே அப்ளை ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாப்டர்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ஸ்க்கான அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த சாப்டரை நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை கேண்டிடேட்ஸோ என்னென்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியாக்ஷனுக்கு ஆவரேஜ் ரேட்னா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்ம உள்ளே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் ஒரு ரியாக்ஷனுக்கு ரேட் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, கான்சன்ட்ரேஷன், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் வித் டயத்தை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் மாறும் இல்லையா, அதுக்கான ரேட் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன், இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் என்ன. அது என்ன, எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்னா சிம்பிள் ரியாக்ஷன், காம்ப்ளெக்ஸ்னால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரியாக்ஷன், நிறைய ஸ்டெப் இன்வால்வ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாலிகுலாரிட்டினா என்ன, ஆர்டர்னா என்ன, அதுக்கு இடையில உள்ள என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஃபைன் ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன, அண்ட் டிஸ்கஸ் தி டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆன் கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர் அண்ட் கேட்டலிஸ்ட். இந்த ஒரு ரியாக்ஷனோடைய ரேட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன், கேட்டலிஸ்ட் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணணும். ஒரு 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு சரி, இல்லை ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு சரி, ரெண்டுத்துக்குமே என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் 0 அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதாவது 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் சரி, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் சரி, அதுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ்ட்டு கொலிஷன் தியரி, கொலிஷன்னா மோதுறது, அதுலேருந்து ஒரு தியரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்டு. இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம், கெமிக்கல் கைனட்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லா சாப்டர்லையும் இந்த என்சிஆர்டி புக்கில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, கெமிக்கல் கைனட்டிக்ஸ் ஹெல்ப். இந்த சாப்டருக்கு இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனட்டிக்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர், எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கெமிக்கல் கைனட்டிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுதான். இதுவே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன் வேர்டு தான். ஸோ எது எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கெமிக்கல் கைனட்டிக்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குன்றது. நெக்ஸ்ட் பாருங்கள், கெமிஸ்ட்ரி பை இட்ஸ் வெரி நேச்சர் இஸ் கன்சர்ன்ட் வித் சேஞ்ச். கண்டிப்பாக தாங்க, அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் நடக்கும். ரியாக்ஷனாலே மாற்றம் தானே, அப்படிங்கும்போது சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும். ஸோ சப்ஸ்டன்ஸ் வித் வெல் டிஃபைன் ப்ராப்பர்ட்டிஸ், எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ஒரு வெல் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷனால் கன்வெர்ட் ஆகிரும், வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கும்போது அண்டர்கோ ஆகுது, வேறு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி நடக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார் எனி கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட், எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் கெமிஸ்ட் என்ன கண்டுபிடிப்பாங்க கேட்டிங்கன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான ஃபீசிபிலிட்டி என்ன, ஃபீசிபிலிட்டி மீன்ஸ் பாசிபிலிட்டிஸ், அந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்காக, which can be predicted by thermodynamics இதில் ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. As you know that the reaction with del G less than 0 at constant temperature and pressure is feasible. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராகவும் இருக்கணும், ப்ரெஷர் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டுமே ஃபீஸிபிளாக நடக்கும். அதாவது del G என்னன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இதை பற்றி நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ரொம்ப டெப்த்தாக நம்ம படிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு extent to which the reaction will proceed can be determined from chemical equilibrium. கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டர்ஸும் நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோ தூரம் நீட்டிக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷனுக்கு ஸ்பீடு. ஸோ ஸ்பீட்னா என்னது, சீக்கிரம் முடிகிறதுக்காக. ஸோ டைம் டேக்கன் பை ரியாக்ஷன் டு ரீச் ஈக்குலிபிரியம். ஸோ ஃபஸ்ட் என்னது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஃபீசிபிலிட்டி, ரெண்டாவது எக்ஸ்டென்ட்டு, மூணாவது ரியாக்ஷனுக்கான ஸ்பீடு. இது மட்டும் தாங்க பார்க்க போகிறோம், இது 3 தான் டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அலாங் வித் ஃபீசிபிலிட்டி அண்ட் எக்ஸ்டென்ட், ஃபீசிபிலிட்டியும் இருக்கட்டும் எக்ஸ்டென்ட் இருக்கட்டுமே, இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு நோ ரேட் அண்ட் ஃபேக்டர்ஸ். ரேட் என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபேக்டர் என்னது தெரிஞ்சுக்கணும். எது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்படி தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக புரியும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் விச்
parameters determine as to how rapidly food gets spoiled. ஒரு சாப்பாடு இருக்குது, அது கெட்டு போயிடுதுன்னா அது எதை வச்சு நம்ம சொல்கிறோம். How to design a rapidly setting material for dental filling. பல்லு அடைக்கிறோம், டென்டல் அமல்கம் வச்சு அடைக்கிறோம், மெர்க்குரி அலாய் வச்சு அடைக்கிறோம், அது எப்படி. Or what controls the rate at which fuel burns in auto engine. எது கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ பெட்ரோல் 1 லிட்டர் போடுறீங்கன்னா அந்த 1 லிட்டருக்கான பெட்ரோல் வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டயத்துக்கு தானே இருக்கும், அதுக்கப்புறம் இதாயிரும் இல்லையா, அது எப்படி. ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆன்சர்ட் பை பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி தான் இதெல்லாம் ஆன்சர் பண்ணுது. விச் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ரியாக்ஷன் ரேட் அண்ட் தேர் மெக்கானிசம் ஆர் கால்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ். அந்த மெக்கானிசம் என்ன கிடைக்குன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்ங்கிறது இதான் இன்ட்ரொடக்ஷன், ப்ரீஃப் ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய நேம் மீனிங் நாமென்க்ளேச்சர்னு ஒன்று தெரியுமா. அது த வேர்டு கைனடிக்ஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் க்ரீக் வேர்ட் கைனசிஸ் அப்படிங்கிறாங்க. கைனசிஸ் அப்படின்னா மீனிங் கிடைக்குன்னா மூவ்மெண்ட்னு அர்த்தம். தெர்மோடைனமிக் டெல்ஸ் ஒன்லி அபவுட் ஃபீசிபிலிட்டி ஆஃப் ரியாக்ஷன். ரியாக்ஷனுக்கான ஃபீசிபிலிட்டி நடக்கும். வேறஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ் டெல் அபவுட் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். தெர்மோடைனமிக்ஸ் நடக்குமா நடக்காதான் சொல்லும் ஃபீசிபிலிட்டி, கெமிக்கல் கைனடிக்ஸ் ரேட்டை மட்டும் தான் சொல்லும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக் டேட்டா இண்டிகேட் தட் டைமண்ட் ஷால் கன்வெர்ட் டு கிராஃபைட். ஒரு தெர்மோடைனமிக் டேட்டா என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் வந்து கிராஃபைட்டாக மாறும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோ தான், ரொம்ப அது வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும் டைமண்ட் வந்து கிராஃபைட்டாக மாறதுக்கு. ஸோ அது வந்து ஸ்லோ, ஸோ தட் சேஞ்ச் இஸ் நாட் பெர்சிபிடட் அட் ஆல். ஸோ அது சேஞ்ச் அந்தளவுக்கு நடக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளோ டைம் எடுக்கும். Therefore, most people think diamond is forever. டைமண்ட் தான் எப்போவுமே இருக்குது, எப்போவுமே டைமண்ட் மட்டும்தான், அது கிராஃபைட் எல்லாம் மாறாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கைனடிக் ஸ்டடிஸ் நாட் ஓன்லி டு ஹெல்ப் டிட்டர்மைன் ஸ்பீடு இல்லை ரேட்டு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஸ்பீடு ரேட்டு மட்டும்தான் சொல்லுது இல்லை, நிறைய கண்டிஷன்ஸை சொல்லுது. எப்படின்னா பை விச் ரியாக்ஷன் ரேட்ஸ் கேன் பி ஆல்டர். The factors such as concentration, temperature, pressure, catalyst affect rate of a reaction. இது 4 தான் அஃபெக்ட் பண்ணுது. கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட் அஃபெக்ட் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். அட் த மேக்ரோஸ்கோபிக் லெவல், ஒரு பெரிய லெவலில் பார்க்கும்போது வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அமௌண்ட்ஸ் ரியாக்டட் ஆர் ஃபார்ம் அண்ட் த ரேட்ஸ் ஆஃப் தியர் கன்சம்ஷன் ஆர் ஃபார்மேஷன். ஒரு பெரிய லெவல் மேக்ரோஸ்கோபிக் லெவல்னால் அதிகபட்சமான லெவலில் பார்க்கும்போது அமௌண்ட் எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கன்சம் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு. அதான் ரியாக்ட் மீன்ஸ் கன்சம்ஷன், ஃபார்ம் ஆகிருக்குது. இது வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவலில். அடுத்து மாலிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் இன்வால்விங் ஓரியன்டேஷன் அண்ட் எனர்ஜி ஆஃப் மாலிகுல்ஸ் அண்டர்கோயிங் கொலிஷன்ஸ் ஆர் டிஸ்டர். ஒரு ஓரியன்டேஷன், எனர்ஜிக்கான மாலிகுல்ஸ்க்கான ஓரியன்டேஷன் என்ன, எனர்ஜி என்ன, அது கொலிஷன் அண்டர்கோ பண்ணுறதுக்கு இது தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ரோஸ்கோபிக் லெவலில் எவ்வளோ அமௌண்ட்ஸ் ரியாக்ட் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு, அது மாதிரி ரேட்டு எவ்வளோ கன்சம் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு, அது ஒன்று. மாலிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் இன்வால்விங் ஓரியன்டேஷன் அண்ட் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் அண்டர்கோயிங் கொலிஷன். ஸோ மாலிகுலுக்கான ஓரியன்டேஷனும் எனர்ஜியும் கொலிஷனில் போகுது அப்படிங்கிறாங்க. இதுதான் மாலிகுலர்லாம் தெரிஞ்சுக்குது. இன் திஸ் யூனிட் வி ஷால் பி டீலிங் வித் ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் திஸ். ஸோ ஆவரேஜ் நடக்குது, இன்ஸ்டன்டேனியஸ் நடக்குது. Some elementary ideas about collision theory of reaction rates are also given. ஒரு சில ஐடியாவும் கொடுத்துருக்குறாங்க. However, in order to understand all these, let us learn first about reaction rate. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ரியாக்ஷன் ரேட் நம்ம என்ன ஃபஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிஸ்ட் படிக்கணும் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். feasibility ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன், எக்ஸ்டென்ட், ஸ்பீட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா கைனடிக்ஸ்ன்றது கைனசிஸில் வந்திருக்கு. கைனசிஸ்னால் என்னது, மூவ்மெண்ட்னு அர்த்தம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு என்ன சொல்லுது, ஃபீசிபிலிட்டி சொல்லுது. கைனடிக்ஸ் நமக்கு என்ன சொல்லுது, ரேட்டை சொல்லுது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கைனடிக் வந்து கைனடிக் ஸ்டடிஸ் வந்து ஸ்பீடு இல்லை ரேட்டு மட்டும்தான் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சொல்லலை, நிறைய கண்டிஷன் சொல்லுது. கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லுது. மேக்ரோஸ்கோபி லெவலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ரியாக்ட் ஆகிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு, அதுமாதிரி எவ்வளோ ரேட் ஆஃப் கன்சம்ஷன் என்ன, ஃபார்மேஷன், அது தெரிஞ்சுக்கணும். மாலிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் மாலிகுல், எனர்ஜி ஆஃப் மாலிகுல் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்த்தது இந்த வீடியோ. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.